எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆட்டோகேடில் யுனிவர்சல் கப்ளிங் 2Dல ட்ரா பண்ணி எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த பார்ட் டயக்ராம் ஆஃப் யுனிவர்சல் கப்ளிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்க் இருக்கும், ஒரு சென்டர் பிளாக், ஒரு பின் ஒன்று, ஒரு காலர். ஆக்சுவலாக ஃபோர்க்கில் வந்து 2 நம்பர்ஸ் வேணும். அதே போல் பின், அந்த காலர், இது எல்லாமே 2 நம்பர்ஸ். சென்டர் பிளாக்ல மட்டும் ஒரு நம்பர் இருந்தால் போதும். இந்த ஃபோர்க்கு அதோட டாப் வியூ இது, திஸ் இஸ் சென்டர் பிளாக், அதோட சைட் வியூ இது. டோன்ட் கன்ஃபியூஸ் இட். ஸோ இந்த ட்ராயிங்கை தான் நம்ம 2Dயில் ட்ரா பண்ணி ஆட்டோகேடில் அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ட்ராயிங் போகலாம் டைரெக்டாக. ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கிறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்த்தோவை ஆன் பண்ணிங்க. ஸோ இந்த ஹைட் வந்து 90 mm, இந்த வித் வந்து 56 mm, கீழே 40 mm லைன். இந்த பக்கம் இந்த லென்த்து 112 mm வரும். தென் 30, இது வந்து 82. நீங்கள் அதில் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் 82 mm வரணும். ஸோ 82. ஸோ திஸ் இஸ் 110 அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் as யூஸ்வலாக 82, 30, 112, கீழே 40, தென் க்ளோஸ். ஸோ இதில் இந்த ஹிடன் டைமென்ஷன்லாம் நான் வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ கொடுத்துருக்க ட்ராயிங்கில் கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சி போகணும். டைரெக்டாக இருக்கிற டைமென்ஷன்லாம் அப்படியே போட்டுக்கலாம். ஹிடன் டைமென்ஷன்லாம் இருக்கிற டைமென்ஷன் வச்சு கால்குலேட் பண்ணி போடணும். அதை வச்சு தான் அந்த டைமென்ஷன் போட்டிருக்கேன். ஸோ இது ஃபோர்க்கோட அந்த ஃப்ரண்ட் வியூ. இதில் ஒரு சென்டர் லைன் போட்டுங்க. சென்ட்ரல் லைனில் போய் லோட் பண்ணணும். இங்கே போயிட்டு இந்த லைன் டைப்பில் போயிடலாம், பைலேயரில் போயிட்டு அதர்ஸில் போங்க. இதில் லோட் போயிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைன் இருக்கும். இந்த சென்டர் 2 இதை ஓகே கொடுத்துருக்கேன், இதையுமே ஓகே கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நமக்கு வந்து இந்த டேஷட் லைன் வேறு வேணும். ஸோ அதையும் லோட் பண்ணி வச்சுங்க. அதரில் போகிறோம், லோட், இந்த டேஷடு, இது ஓகே, இது ஓகே. ஸோ இந்த லைனை போய் சென்ட்ரல் லைனாக மாற்றிடுங்க. இதை செலக்ட் பண்ணுறோம். இந்த பைலரில் போயிட்டு அந்த சென்ட்ரல் லைனை கிளிக் பண்ணுங்கள். சென்டராக மாறிடும். எஸ்கே கொடுத்தீங்கன்னா சென்டராக மாறிடும். ஸோ இதுக்கு வந்து இப்போ இந்த ஷாஃப்ட் போடுறதுக்கு உண்டான ரீசன்ஸ் நம்ம கொடுக்கணும். இந்த ஷாஃப்டோட டயா அதில் அவங்க கொடுத்துருக்காங்க 50 mm. ஸோ ஒன்று பண்ணோன்னா இந்த லைனை அப்படியே ஆஃப்செட் பண்ணி போட்டுங்க. ஆஃப்செட். ஸோ ஷாஃப்டோட டயா 50 mm அப்படிங்கிறதால 25 ஆஃப்செட் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்செட் பண்ண பிறகு இந்த லைனை நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த போர்ஷனை ட்ரிம் பண்ணிவிட்டு இது ரெண்டுமே செலக்ட் பண்ணி இதை வந்து பைலேயராக மாற்றிட்டீங்கன்னா அது வந்து திக் லைனாக கண்டினியூஸ் லைனாக மாறும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபோர்க்கோட டாப் வியூ கையோட வரைஞ்சிடலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு லைன் கொடுத்துருங்க, ஃப்ரீயாக போடுங்க. எவ்வளோ லென்த் வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தள்ளி வரணும். ஒரு அரசாண்ட லைன் போட்டுங்க. இப்போ என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ்டெண்டில் போயிட்டு இந்த லைன் எல்லாத்தையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம வந்து அந்த டாப் வியூ போட போகிறோம். அதனால் இதில் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி அப்படியே வரைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால இதை பண்ணுறோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு சென்ட்ரல் லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை பேஸ் பண்ணி ஆஃப்செட் பண்ணி மேலேயும் கீழேயும்
அந்த டாப் வியூவை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த டாப் வியூ வந்து 90ல் இருக்குது. ஸோ அதனால் இதை இன்னும் கூட ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஆஃப்செட் கொடுத்து ஒரு 50 mm கொடுத்துங்க. கொடுத்துட்டு இதை கீழே போட்டுங்க. ஸோ இந்த லைன் டெலீட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போது இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. இல்லைன்னா இதை கூட ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஆஃப்செட் போயிட்டு 45 mm ஆஃப்செட் பண்ணுங்க. மேலே கீழே மேலே 45, கீழே 40. எஸ்கேப் கொடுத்துட்டு இதை போய்ட்டு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். இப்போது இதுலேருந்து இது வரைக்கும் இதுதான் நம்ம அந்த டாப் வியூவை ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக இது போட்டிருக்கோம். ஸோ தேவையில்லாத போர்ஷன் எல்லாம் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம அந்த டாப் வியூ போட போகிறோம். இது வந்து நம்ம சென்ட்ரல் லைனாக எடுத்துக்கலாம். அதை கூட செலக்ட் பண்ணி இது போயிட்டு சென்டராக மாற்றிடுங்க. தென் அன்வான்டாக இந்த போர்ஷன்லாம் ட்ரிம் பண்ணிடுவோம். இது வேணாம். ஸோ இப்போது இந்த ஏரியாக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த டாப் வியூவை போட போகிறோம். ஸோ இப்போது இந்த லைனை வந்து 130க்கு இந்த பக்கம் ஆஃப்செட் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஆஃப்செட் போடுங்க 130 mm. இந்த லைனை ரைட்டில் இங்கே கொண்டு வாங்க. ஏன்னா அதை சென்டராக வச்சு தான் இந்த சர்க்கிள்லாம் போடணும். இந்த சர்க்கிள் போடுவோம். திஸ் இஸ் அ சென்டர். ஆக்சுவலாக இந்த மாதிரி வரும்போது இது எக்ஸாக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் பிடிக்காது. அதனால் நீங்கள் ஐஎன்டின்னு கொடுங்க. கொடுத்து என்டர் அடிச்சுட்டு இப்போ போனீங்கன்னா அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை பிடிக்கும். ஐஎன்டி மீன்ஸ் இன்டர்செக்ஷன். இப்போ தான் எக்ஸாக்டாக அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை பிடிக்கும். ஸோ திஸ் இஸ் அ சென்டர் அண்ட் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 15 mm. ஸோ 15 mm ஒரு சர்க்கிள் போகிறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் ரிப்பீட் சர்க்கிள், த சேம் சென்டர் and the radius is given as 38. ஸோ அந்த 38க்கு ஒரு சர்க்கிள் போடுங்க. போட்ட பிறகு ஆஃப்செட் போட்டு ஒரு 30 mmக்கு இந்த லைனை ஆஃப்செட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து தான் இந்த சர்க்கிளுக்கு ஒரு டேஞ்சன்ட் வரைய போகிறோம். ஸோ இதெல்லாம் கூட ட்ரிம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தேவையில்லை இனிமே. ஸோ delete these lines. எல்லாம் வேணாம். இது கூட வேணாம் நமக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், லைன் போகிறோம். லைன் போட்டு இந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிளோட டேஞ்சன்ட்டுக்கு இந்த லைன் வரையணும். அப்போ என்ன பண்ணுறோம், டேன் கொடுங்க. டேன் கொடுத்து என்டர் அடிச்சுட்டு இது கரெக்டாக அந்த சர்க்கிள் இது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த டேன்ஜன் தான் பிடிக்கும். ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி என்டர் அடிச்சிருக்கேன். திரும்ப ரிப்பீட். இங்கேருந்து ஒன்ஸ் அகேன் டேன் கொடுங்க. ஸோ இந்த சர்க்கிளோட டேஞ்சன்ட் பாயிண்ட்டை என்டர் அடிச்சுட்டு இப்போது இந்த போர்ஷனை மட்டும் ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் கொடுங்க. ஸோ இதில் இப்போ டேஞ்சன்ட் பாயிண்ட் கரெக்டாக பிடிச்சிருக்கு. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த லைன் இப்போ தேவை இருக்காது. ஸோ இப்போ வந்து டாப் வியூ வந்து வரைஞ்சி முடிச்சிட்டோம் நம்ம. இதோட டாப் வியூ ஸோ ஓவர் இது வரைக்கும் போட்டுங்க. அதுக்கப்புறம் மற்றதை அப்புறம் கூட பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சென்டர் பிளாக் போட போகிறோம். இந்த சென்டர் பிளாக்கோட டைமென்ஷன்லாம் கொஞ்சம் தெளிவாக ஸ்டடி பண்ணுங்கள். அது வந்து 110 mm ஹைட்டு, அந்த சென்டர் போர்ஷன் வந்து 55 mm விட்டு. ஸோ அதனால் லைன் போகிறோம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். திஸ் இஸ் 55, திஸ் இஸ் 110. ஸோ இந்த பக்கம் 55. தென் சி கொடுத்து க்ளோஸ் பண்ணு. ஸோ இதுக்கு வந்து 2 சென்டர் லைன் போடுங்க. வெர்டிகல் சென்டர் ஒன்று, தென் ரிப்பீட் லைன் போட்டு ஹரிசாண்டல் சென்டர் ஒன்று போட்டுங்க. ஸோ ரெண்டையுமே சென்டர் லைனாக மாற்றிங்க. இல்லைன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அதுக்காக தான்.
ரைட். ஸோ மாற்றின பிறகு அந்த உள்ளுக்குள்ள அந்த ஹாலோ போர்ஷனை வரையணும். ஆஃப்செட் போங்க. அந்த டயா வந்து 30 mm. ஸோ 15க்கு ஆஃப்செட் பண்ணுங்க அந்த சென்ட்ரல் லைனை. ஸோ இது சென்ட்ரல் லைனாக மாற்றுறதுக்கு முன்னாடியே பண்ணிக்கலாம். இப்போவே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை போயிட்டு பைலேயரை மாற்றிடுங்க. ஸோ மாற்றிட்டு இந்த போல் போட்டுக்கலாம். இப்போது அந்த சர்க்கிள் போர்ஷனோட சென்டர் வரையணும். ஸோ இந்த லைனை ஆஃப்செட் கொடுத்து அந்த சென்டர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 40 mm இருக்குது. ஸோ 40 கொடுத்து இந்த லைனை ஆஃப்செட் பண்ணுங்க. ஆஃப்செட் பண்ணிவிட்டு இப்போ இதை சென்டராக வச்சுக்கிட்டு தான் அந்த சர்க்கிள் வரைய போகிறோம். சர்க்கிள் யூஸ்வலாக அந்த ஐஎன்டி கொடுத்து பண்ணுங்கள். இப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். அந்த சர்க்கிளோட ரேடியஸ் ஈக்குவல் டு 15 mm. டயா 30 கொடுத்துருக்காங்க. ஸோ 15 mm ரேடியஸ்க்கு அந்த சர்க்கிள் வரைஞ்சிடலாம். அப்புறம் இன்னொரு அவுட்டர் சர்க்கிள் வரைங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலாக 55 mm டயா. 55 வந்து ரேடியஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்க வேணாம். சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் கொடுத்து அது ரேடியஸ் கேட்கும் போது டின்னு கொடுத்துட்டு என்டர் ஆச்சுன்னா இப்போ டயாமீட்டரில் கொடுத்துக்கலாம். ஸோ 55 கொடுத்து என்டர் ஆச்சுன்னா அது டயாமீட்டராகவே எடுத்துக்கும் அது. ஸோ இந்த மாதிரி அந்த சர்க்கிளை போட்டுட்டு இப்போது இது தேவையில்லாத போர்ஷன்லாம் ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிவிட்டு ஸோ இதெல்லாம் வந்து ட்ரிம் பண்ண முடியாது, அதனால் டெலீட் மட்டும் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த சென்டர் பிளாக் போட்டாச்சு. இப்படி போட்டு வச்சுங்க. ஹேட்சிங் அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அது பின் எப்படி போடலான்னு பார்ப்போம். ஸோ அந்த பின்னோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா டயா 50, அதோட வித்து வந்து 15 mm. ஸோ முதல்ல அந்த ஹெட் போர்ஷனை வரைஞ்சிக்கலாம். லைன் எடுத்துகிட்டு வரோம். 50, 50, இது 15, இந்த பக்கம் 50, தென் க்ளோஸ் இட். ஸோ ட்ரா சென்ட்ரல் லைன். இதுக்கு ஒரு சென்ட்ரல் லைன் போட்டுங்க. ஃப்ரீயாக போட்டுங்க. ஸோ சேஞ்ச் இட் எஸ் எ சென்ட்ரல் லைன் செலக்ட் பண்ணி அதை போயிட்டு சென்டராக மாற்றிடலாம். இப்போ அதோட லென்த் ஆக்சுவலாக 185. பட் அது 185 பத்தில் நான் ட்ரா பண்ணும்போது பாருங்க அந்த ஸ்டட் வந்து எக்ஸாக்டாக 185க்கு க்ளோஸ் ஆகலை. அதனால அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக அந்த லென்த்தை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் 190க்கு வரைகிறேன். அதனால் ஆஃப்செட் போங்க, 190 கொடுங்க. கொடுத்துட்டு இந்த லைனை வந்து ஆஃப்செட் பண்ணி போட்டுங்க. ரைட். ஸோ இப்போது ஆக்சுவலாக அந்த ஸ்டட் அந்த போல்ட் இருக்குல்லையே அந்த போர்ஷன் வந்து டயா 30 mm. ஸோ இதை வந்து ஆஃப்செட் பண்ணிக்கிறோம். ஆஃப்செட் கொடுத்துட்டு 15 mm கொடுங்க. மேலே 15, கீழே 15 கொடுத்துட்டு ஸோ இந்த போர்ஷனை மட்டும் ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம் பண்ணிவிட்டு ஸோ இதை ஆஸ் யூஷுவலாக கண்டினியூஸ் லைனாக மாற்றுங்க. மாற்றிட்டோம்னா நமக்கு இப்போது இந்த பின் கிடச்சிடும். இந்த பின்னில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஆஃப்செட் போயிட்டு இந்த டிஸ்டன்ஸ் 7.5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து 7.5க்கு ஆஃப்செட் பண்ணிவிட்டு இப்போ இதை சென்டராக வச்சுக்கிட்டு அந்த சர்க்கிள் போடுங்க. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க டயா 5.8. அது டேப்பர் கொள்ளுது. பட் ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது அது வந்து ஸ்ட்ரைட் டேப்பராக தெரியாது. அதனால் நீங்கள் சர்க்கிளாகவே போட்டுருங்க. இது டயாவை மாற்றி டியை மாற்றிட்டு அதுக்கப்புறம் 5.8 கொடுத்தீங்கன்னா அது அப்படியே எடுத்து. ஸோ இந்த பின் இப்போ வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் காலர் வரைய போகிறோம். காலரோட ஹைட் வந்து 55, வித்து வந்து 15 mm. ஸோ லைன் போகிறோம். காலரோட ஹைட் வந்து 55 mm ஒரு லைனு. ஸோ திக்னஸ் வந்து 15, 1 செகண்ட் 55, தென் க்ளோஸ் இட். இது க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த காலர் இன்டர்னலாக ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, அதோட டயா 30. ஸோ அதனால் ஒரு சென்ட்ரல் லைன் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதை ஆஃப்செட் பண்ணி 15க்கு மேலே கீழே ஆஃப்செட் பண்ணிக்கலாம். 15 mm கொடுத்து அப்படி பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஒரு சென்ட்ரல் லைன் போடுங்க.
போட்டு இதை சென்டரா வச்சுக்கிட்டு அந்த சர்க்கிள், அந்த பின்னுக்கு உண்டான சர்க்கிள் அதே டயா வந்து 5.8. ஸோ அதனால டியா மாத்திட்டு 5.8 கொடுத்துருவேன். ஸோ இப்போ இந்த காலர் இஸ் ஓவர் நவ். இந்த சென்டர்ல எல்லாம் தேவை இருக்காது, அதனால அதெல்லாம் டெலீட் கொடுத்து. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இந்த காமன் அந்த கீ வந்து நம்ம ஃப்ரண்ட் வியூல பார்த்தா ஆல்மோஸ்ட் தெரியாது, அதனால இந்த 4 காம்பனன்ட் மட்டும் நம்ம வரைஞ்சிக்கலாம். 4 இதை மட்டும் வரைஞ்சி இதை அப்படியே என்ன பண்ணிக்கலாம், நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது ஆட்டோகேட்ல ரிலீஸ் 2024 வருஷம். இது ஆட்டோகேடை பொறுத்த வரைக்கும் இந்த டூலை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா எந்த வெர்ஷனாக இருந்தாலும் ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். ஹையர் வெர்ஷனாக இருக்கட்டும் இல்லை இதை விட லோயர் வெர்ஷனாக இருந்தாலும் டூல் ஹேண்டில் மட்டும் பக்காவாக தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ அதான் இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இதில் போயிட்டு இந்த இந்த போர்ஷன், இந்த ஃபோர்ட்லேயும் இந்த போர்ஷன்லாம் வேண்டாம், அதனால இதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோர்ட்டுக்கு ஒரு சென்ட்ரல் லைன் போடணும். இந்த இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த சென்ட்ரல் லைன் இந்த பேஸ்லேருந்து இங்கே ஒரு 130 மில்லிமீட்டருக்கு இந்த இடத்துல ஒரு சென்ட்ரல் லைன், இந்த சென்ட்ரல் லைன் நம்ம இப்போ வரைய போகிறோம். ஸோ அதுக்கு இந்த லைன் அப்படியே ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஆஃப்செட் கொடுத்து 130. ஸோ இந்த லைனை இங்கே ஆஃப்செட் பண்ணி போட்டுருங்க, ஏன்னா அசம்பிள் பண்ணும்போது அந்த லைன் தேவைப்படும். அதுக்கப்புறம் இப்போ இதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணும்போது இந்த ட்ராயிங்லாம் இந்த ஸ்க்ரீன்லேயே ஒர்க்கிங் ஸ்க்ரீன்லேயே வச்சுட்டு பண்ணும்போது நமக்கு ஸ்பேஸ் கிடைக்காது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ பிளாக் கமாண்ட் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். இந்த ஃபைல் நேம்லேயே இந்த ட்ராயிங்கை டெம்பரரியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் நம்ம கொண்டாந்து வச்சுக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அது பெரிய அட்வான்டேஜ். ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே அப்படியே பிளாக் பண்ண போகிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பிளாக் வந்து இந்த இன்சர்ட்டில் போனால் அதில் இருக்கும். இன்சர்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கிரியேட் பிளாக்கு. ஸோ இந்த கிரியேட் பிளாக்கில் போயிட்டு கிரியேட் பிளாக் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஜென்ரேட் ஆகும். இதில் இந்த பிளாக் ஒவ்வொரு பார்ட்டோட நேம் கொடுத்துருங்க. ஸோ இந்த ஃபோர்க்கை பண்ண போகிறேன். ஸோ அதனால இதை ஃபோர்க் அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் செலக்ட் எதை வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணணுமோ அதை போய் செலக்ட் பண்ணணும். அதனால இந்த செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோர்க்கை மட்டும் இண்டோக்குள்ளரை கேப்சர் பண்ணிட்டு என்ட்ரு வச்சோம்னா திரும்ப அந்த பிளாக் அந்த டெம்ப்ளேட் வரும். இந்த பிளாக்ல பொறுத்த வரைக்கும் ஒரு இன்செஷன் பாயிண்ட் கொடுக்கணும், ஒரு பிக் பாயிண்ட்டை. ஏன்னா அசம்பிள் பண்ணும்போது அப்போ தான் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். அதனால் இந்த பிக் பாயிண்டில் போயிட்டு நான் வந்து இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை கொடுக்குறேன், ஐஎன்டின்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் நான் அசம்பிள் பண்ண போகிறேன், அதனால் அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு இது ஓகே கொடுத்துருங்க. இப்போ அந்த பிக் பாயிண்டோட கோஆர்டினேட் இதில் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் இதையுமே நம்ம பிளாக் பண்ண போகிறோம். இந்த டாப் வியூவையும் திரும்ப கிரியேட் பிளாக் போகிறோம். ஸோ இது வந்து ஃபோர்க்கோட டாப்பு, நான் டாப் 4 கொடுக்குறேன். as usual செலக்ட் ஆப்ஜெக்ட். சென்ட்ரல் லைன் காப்பி ஆகலைன்னா பரவாயில்ல. ஸோ பிக் பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டை கொடுத்துக்கலாம், இது ஓகே கொடுத்துக்குவோம். அப்புறம் இந்த சென்டர் பிளாக் பண்ண போகிறோம், கிரியேட் பிளாக். இது வந்து சென்டர் பிளாக்ல கொடுத்துருங்க. நேம் கரெக்டாக கொடுங்க, ஏன்னா அப்போ தான் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். செலக்ட் ஆப்ஜெக்ட்டு இது ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கணும். நெஞ்சு அடிச்சுட்டு இதுக்கு ஒரு பிக் பாயிண்ட்டு நம்ம இந்த பாயிண்ட்டை கொடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை கொடுத்துக்கலாம். தப்பாக கொடுத்தா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரீனில் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம், அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தென் இந்த பின்னை பிளாக் பண்ண போகிறோம், கிரியேட் பிளாக். பின்னு நேம் கொடுத்துட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறோம். என்டர் அடிச்சுட்டு இந்த பிக் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த பின்னுக்கு இந்த பாயிண்ட் கொடுங்க, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் இந்த காலர் கிரியேட் பிளாக்
இதுக்கு வந்து காலர் பேர் கொடுங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த காலருக்கு இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வந்து பிக் பாயிண்டாக கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ரைட். ஸோ இப்போ இது எல்லாமே பிளாக் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது ஸ்க்ரீனில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால இதை ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிடலாம். சரிங்களா? சரி. இப்போது ஒவ்வொரு காம்பனண்ட்டாக கொண்டு வந்து எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்சர்ட்னு இருக்கும். இதில் வந்து எதெல்லாம் பிளாக் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் விசிபிளாக நமக்கு தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபோர்க்கு எடுத்து வரேன். ஃபோர்க்கு வந்து ஸ்க்ரீனில் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பட் இதில் இன்னும் பெரிய பிரச்சனை என்னென்னா, இதை பிளாக் பண்ணிட்டா அப்படின்னா எல்லாமே ஒரு சிங்கிள் என்டைட்டியாக மாறிடும். அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன பண்ண முடியாது, ட்ரிம் பண்ணவோ எடிட் பண்ணவோ முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டா தனித்தனியாக என்ன ஆகிடும், சிங்கிள் என்டைட்டியாக மாறிடும். எக்ஸ்ப்ளோர் கொடுத்து செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்கும்போது அதை செலக்ட் பண்ணி என்ட்ரு வச்சுங்கன்னா இப்போ எக்ஸ்ப்ளோர் இது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக மாறி இப்போ எடிட் பண்ணுறதோ இல்லை ட்ரிம் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இதுக்கப்புறம் இப்போது திரும்ப இன்சர்ட் போகிறோம். இன்சர்ட் போயிட்டு இப்போ இந்த சென்டர் பிளாக் எடுத்துவாங்க. சென்டர் பிளாக் எடுத்து வந்து ஆக்சுவலாக அந்த சென்டர் பிளாக்கை இந்த இடத்துல இப்படி இருக்கணும், அங்கே வந்து பிளேஸ் பண்ணி. ரைட். ஸோ இந்த சென்டர் இதுவுமே பார்த்தீங்கன்னா உடனே இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. எக்ஸ்ப்ளோர் செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும்போது செலக்ட் ஆப்ஜெக்ட் அந்த சென்டர் பிளாக் மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்து அடிச்சுங்க. இதில் நிறைய லைன் இருக்கிறதுனால கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் அந்த சென்டர் லைனை டெலீட் கொடுத்துருங்க. சரியா? இந்த சென்டர் லைன் மட்டும் இருக்கட்டும், அதை ரெஃபரன்ஸுக்காக. இது வேணால் சென்டர் லைனாக மாற்றிக்கலாம். நம்ம ஹோமில் போயிட்டு இல்லை நீங்கள் வேறு கலராக கூட மாற்றிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் தேவையில்லை, பின்னாடி டெலீட் பண்ண போகிறோம். அதனால வேறு கலர் மாற்றிங்க. அதே போல் இந்த சென்டர் லைனை கூட இந்த பைலைனில் போட்டு இந்த கலரை மாற்றிட்டீங்கன்னா அது கலராக மாற்றிடும். ரைட். இப்போ இந்த சென்டர் பிளாக்கை நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் இந்த ஃபோர்க்கோட டாப் வியூ எடுத்து வர போகிறோம். இன்செர்ட்டில் போகிறோம். இன்செர்ட்டில் போயிட்டு இந்த ஃபோர்க்கோட டாப் வியூ தான் அப்படி இதை வந்து ரொட்டேட் பண்ணி வைக்கணும். ஒரு 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணால் தான் இந்த பக்கம் திரும்பும். அதனால் இதை போய் செலக்ட் பண்ணுறோம். டாப் ஆஃப் த ஃபோர்க்கு இப்படியே வச்சுக்கிட்டு இதை ஆர் கொடுத்தீங்க வச்சிங்கன்னா இதை ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர் கொடுத்தீங்கன்னா அது ரொட்டேட் ஆப்ஷனை போய்க்கும். என்டர் அடிச்சிங்கன்னா ரொட்டேஷன் ஆங்கிள் கேட்கும். அது வந்து 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிடுங்க. கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா ரொட்டேட் ஆகிடும். சரிங்களா? இப்போ இந்த ஃபோர்க் வந்து இங்கே வரும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இந்த சர்க்கிளோட சென்டரும் இந்த ஃபோர்க்கோட சென்டரும் லைன் ஆகும். ரைட். ஸோ இதுதான் இந்த ஃபோர்க்கோட டாப் வியூ வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த பின்னு காலர் கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்கணும். அவ்வளோதான். இதை வச்சுட்டீங்கன்னா இது அசம்பிள் ஓவர் ஆகிடும். திரும்ப இன்செர்ட்டில் போங்க. இந்த பின்னு, ஸோ இது பின் ஆக்சுவலாக வெர்டிகலாக இங்கே வரும். ஸோ அதனால் அதையுமே ஆர் கொடுங்க, ரொட்டேட் பண்ணி போகிறோம். ஆர் கொடுத்து இது வந்து 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ண பிறகு அதுக்கு முன்னாடி இந்த சென்ட்ரல் லைன் இருக்குல்ல, இது கீழே வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஹோமில் போகிறோம். எக்ஸ்டெண்டில் போயிட்டு இந்த சென்ட்ரல் லைனை இங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல தான் அந்த கார்டரை வந்து உட்கார வைக்கணும். ஸோ அதனால் அது பின்ன கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுனால அந்த சென்ட்ரல் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ திரும்ப இப்போ இன்செர்ட்டில் போயிட்டு இங்கே இருக்குது இன்செர்ட்டு, அந்த இன்செர்ட்டில் போயிட்டு இப்போ இந்த பின்னை ரொட்டேட் பண்ணி போகிறோம். ஆர் கொடுத்து ரொட்டேஷன் 90 டிகிரி. ரைட். இப்போ வந்து இந்த இடத்துல அப்படியே பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போது அந்த பின் அதில் உட்காந்துரும். ஸோ நவ் இந்த காலரை கொண்டு வர போகிறோம். இன்செர்ட் போகிறோம். இந்த காலரை அதே போல் ஆர் கொடுத்து ரொட்டேட் பண்ணிடுங்க. இதையுமே 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுங்க. இந்த ஸ்லாட்டில் இதில் உட்கார வைக்கணும். ஆனால் அது அப்படி வராது, கீழே வரணும். ஸோ அதை ஆஃப்செட் பண்ணிக்கிறோம். சென்டரை நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால தப்பாக போயிட்டோம். 95 ஆக்சுவலாக 185க்கு போட்டுருவோம். நம்ம வந்து 190க்கு போட்டிருக்கோம். ஒரு 7.5னா ப்ளஸ் ஒரு 5 mm, 7.5 ப்ளஸ் ஒரு 5 mm, அப்போ 12.5க்கு
இதை ஆஃப்செட் பண்ணியிருக்கணும். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹோமில் போகிறோம், ஆஃப்செட் போகிறோம். இது வந்து 12.5, இந்த லைன் 12.5 ஆஃப்செட். ஸோ இது ஏன் எடுக்க முடியல அப்படின்னா, இது வந்து பிளாக் பண்ணதுனால எடுக்க முடியல. ஸோ அதனால் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணிடலாம். இப்போ போகிறோம் ஆஃப்செட்டில் போயிட்டு 12.5, இந்த லைன் கீழே வரும். சரிங்களா? இந்த சர்க்கிள் இந்த லைனோட சென்டரில் வரணும். அதை அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதை இப்போ டெலீட் பண்ணிடலாம். இப்போ போயிட்டு அந்த காலர் எடுத்துவாங்க. இன்சர்ட், காலர் எடுக்கிறோம், ரொட்டேட் பண்ணுறோம் 90 டிகிரிக்கு. இப்போ போயிட்டு இப்போ வச்சோம்னா அது கரெக்டாக அங்கே உட்காந்துரும். இப்படி இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்படிதான் இந்த அசம்பிளி இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம அசம்பிள் வந்து ரஃபாக பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து ஃபுல் செக்ஷன் வேணுமா இல்லை ஆஃப் செக்ஷன் வேணுமான்னு பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடிட் பண்ணி செக்ஷனல் வியூவாக மாற்றிக்கலாம். இது ஒரு பிளைன் செக்ஷனல் வியூ. ஆக்சுவலாக காம்பனண்ட்டை மட்டும் அப்படியே அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இதை இப்போ செக்ஷனல் வியூவாக மாற்றணும் அப்படின்னா ஃபுல் செக்ஷனாவோ இல்லை ஆஃப் செக்ஷனாவோ மாற்றிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் வந்து இப்போ இந்த ஃபுல் செக்ஷனல் எலிவேஷனாக மாற்ற போகிறேன். அதுக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் செக்ஷனல் எலிவேஷன் வரைகிறதுனால ஃபுல் செக்ஷன் வரையும் போது இந்த பின் ப்ளஸ் இந்த சென்டர் பிளாக் இது வந்து கம்ப்ளீட்லி விசிபிளாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக செக்ஷன் பண்ணுறதுனால. அப்போது அதை மட்டும் கம்ப்ளீட்டாக விசிபிள் வச்சுட்டு அதை கிராஸ் பண்ணி போகிற எல்லா லைனையுமே ட்ரிம் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு ட்ரிம் போகிறோம். ட்ரிம்மில் போயிட்டு இதில் 2 லைன் இருக்கும், அதனால் 2 டைம்ஸ் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம பிளாக் பண்ணதுனால அதை ட்ரிம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அன்பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதில் என்ன விஷயம்னா, அந்த காலர் வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை, அதனால அதை வந்து ட்ரிம் பண்ண முடியல. இப்போ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம், காலரை மட்டும். இப்போ ட்ரிம் பண்ணால் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இந்த பின் வந்து தெளிவாக தெரியணும். அதுபோல் இந்த சென்டர் பிளாக்கும் தெளிவாக தெரியணுங்க. சென்டர் பிளாக்குள்ளே போகிற இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த போர்ஷன் வந்து ஹிடன் லைனில் தெரியணும் நமக்கு. ரைட். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோர் கொடுத்து இந்த டாப்பையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. இப்போ இந்த போர்ஷனை மட்டும் போயிட்டு டேஷ்டாக மாற்றிடுங்க. சரிங்களா? ஏன்னா அது வந்து மறைஞ்சிடும், அது வெளியில் தெரியாது. அதை மட்டும் டேஷ்டாக மாற்றிடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அசம்பிள் ஓவர். இப்போ இதை ஹேட்ச் பண்ண போகிறோம். ஃபுல் செக்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த ஹேட்சில் போயிட்டு இந்த ANS ANSI 31 இந்த ஆப்ஷனில் போயிட்டு அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ எங்கெல்லாம் வேணுமோ அந்த ஏரியாவெல்லாம் கண்டினியூஸாக கிளிக் பண்ணிகிட்டே வரும். ரைட்? வேணும்னா இப்போ வந்து ஹேட்ச் ஆகிடும். தென் இப்போ இந்த சென்ட்ரல் பிளாக்கை வந்து ஹேட்ச் பண்ண போகிறோம். திரும்ப ஹேட்சில் போயிட்டு இந்த ஹேட்சில் அதே பேட்டர்ன் தான், பட் ஆங்கிள் மட்டும் 90 டிகிரிக்கு மாற்றிடுங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் தான் ஹேட்ச் பண்ணணும். நான் அந்த சென்டர் பிளாக் பண்ண போகிறேன். சென்டர் பிளாக்ல ஃபுல் போர்ஷனையும் பண்ணிடுங்க. சர்க்கிளில் எங்கேயே ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ஃபோர்க்கை வந்து ஒரு டைரக்ட் 0 ஆங்கிள் வச்சு பண்ணியிருக்கோம். சென்டர் பிளாக்கை வந்து 90 டிகிரி வச்சு நான் ஹேட்ச் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட முடியும். சரிங்களா? ஓகே. அதுபோல் இந்த காலரையுமே செக்ஷன் பண்ணணும், அதனால ஹேட்சில் போங்க. இந்த காலரை பண்ணும்போது இந்த ஆங்கிளை வந்து ஒரு 60 டிகிரிக்கு வச்சுங்க. இப்போதான் அது வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி
ஹேட்ச் பண்ணியாச்சு காலர். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. இவ்வளோதான். அதாவது அதுபோல் இந்த ஃபோர்க்கோட இந்த வியூவுமே வந்து உங்களுக்கு இதை செக்ஷன் பண்ணணும். ஏன்னா இதுக்குள்ள இந்த ஷாஃப்ட் வந்து நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். ஷாஃப்ட் இன்செர்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு லைன் போட்டுங்க. இது சென்ட்ரல்லேருந்து ஐஎன்டி கொடுத்துருங்க. ஃப்ரீயாக போட்டுங்க, இல்லைன்னா இது வரைக்கும் கூட போட்டுக்கலாம் போதும். இப்போ இந்த ஷாஃப்டோட எவ்வளோ சொன்னால் 50 mm சொன்னதுனால 25க்கு ஆஃப்செட் பண்ண போகிறோம். ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் இஸ் 25. ரைட். ஸோ இந்த போர்ஷன் இந்த லைன் தேவையில்லை. இப்போ ஆக்சுவலாக இந்த ஷாப் வந்து இந்த ஃபோர்க்கு இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுங்க. ஏன்னா அப்படி இது வரைக்கும் வரும். இந்த லைன் தேவை இருக்காது. இதை டெலீட் பண்ணிட்டு இந்த போர்ஷனை ட்ரிம் பண்ணிடுங்க. இதுக்குள்ள இருக்கிற இந்த லைன் வேணும், இதை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த எண்டை ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ இதையும் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹேட்ச் பண்ண போகிறோம். இதையுமே 0 கொண்டு வந்துருங்க. 0 ஆங்கிளில் போயிட்டு இந்த போர்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது வந்து ஹேட்ச் ஆகிடும். இப்போ இது போல் இது ஒரு ஃபுல் செக்ஷன் எலிவேஷன் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இவ்வளோ ஃபுல் செக்ஷன் எலிவேஷனுக்கு இது வந்து ஓகே. இதுக்கப்புறம் இதோட டாப் வியூ போட போகிறோம். ஸோ இந்த அசம்பிளியோட டாப் வியூ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோர்க்கோட இந்த எண்டு இது போல் தெரியும். அதாவது லெஃப்ட் ஹேண்டு இந்த மாதிரி தெரியும், ரைட் ஹேண்டு இந்த ஃபோர்க் போல் தெரியும். இது அப்படியே ரிவர்ஸில் இருக்கும், அவ்வளோதான். அப்போ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, அதனால் நம்ம ஏற்கனவே பிளாக் பண்ணி வச்சிருக்கிறதுல அப்படியே எடுத்து வந்து நம்ம ஈஸியாக அசம்பிள் பண்ணிக்கலாம். அது வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சென்ட்ரல் லைனை மட்டும் கீழே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஒரு லைன் கொடுக்குறோம், இதுலேருந்து ஃப்ரீயாக போட்டுங்க. அந்த லைனை கொஞ்சம் கீழே வரைக்கும். இங்கே ஒரு சென்ட்ரல் லைன் போட்டுங்க. ஸோ இது எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணிவிடுங்க, அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா எண்ட் பாயிண்ட்டையும் ப்ரொஜெக்ட் பண்ணிங்க. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம அந்த டாப் வியூ போட்டாகணும். அதுபோல் இந்த சென்ட்ரல் லைனுமே கீழே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஸோ இது போல் போட்டுட்டு இப்போ இந்த டாப் வியூ வரையும் போது இப்போ இந்த லைன் இவ்வளோ பாட்டமில் வேணாம், அதனால் இந்த கொஞ்சம் மேலே தூக்கி போட்டுங்க. இந்த இடத்துல கூட போட்டுக்கலாம். இந்த லைன் வேணாம் நமக்கு, இதை டெலீட் பண்ணிடுவோம். ஸோ இது எல்லாமே ப்ரொஜெக்ஷன் லைன் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே நம்ம வேறு கலரில் வேணால் நீங்கள் கொடுத்துருங்க. இந்த பைலைனில் போட்டு ஏதோ ஒரு கலரில் எல்லோ கலரில் நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து சென்ட்ரல் லைனாக வச்சுக்கிறோம். அது அப்படியே இருக்கட்டும், அப்புறம் கூட ஆஃப்செட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போது நான் திரும்ப இப்போ இன்செர்ட் பிளாக்கில் போகிறேன். இந்த இன்செர்ட் பிளாக்கில் போயிட்டு நான் இந்த ஃபோர்க்கோடு இந்த டாப் வியூ எடுத்து வரேன். எடுத்து வந்து இந்த டாப் வியூ எங்கே உட்காரோம்னா இந்த இடத்துல இப்படி உட்காரும். இந்த வெர்டிகல் சென்டரும், அதாவது இந்த வெர்டிகல் சென்டரும் இந்த ஹரிசாண்டல் சென்டரும் எந்த இடத்துல மீட் ஆகுதோ இதில் வந்து இந்த ஃபோர்க்கோட டாப் வியூ உட்காரும். சரிங்களா? அதே போல் அடுத்து இந்த சென்டர் பிளாக் எடுத்துருவாங்க. இந்த சென்டர் பிளாக் வந்து இப்போ இது ரொட்டேட் ஆகணும். 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிங்க. ரொட்டேஷன் ஆகி 180 கொடுங்க. திரும்பிடுப்போ இதில் இப்படி உட்காரும். அதே போல தான் இந்த சென்டரும் இந்த ஹரிசாண்டல் சென்டரும் கோயின்சைட் ஆகிற இடத்துல இந்த சென்டர் பிளாக் உட்காரணும். சரிங்களா? இப்போ இந்த சென்டர் பிளாக் உட்கார வச்சாச்சு அப்படின்னா அடுத்து திரும்ப இன்செர்ட் பிளாக்ல போயிட்டு இந்த ஃபோர்க் எடுத்துருவாங்க. ஸோ இந்த ஃபோர்க்குமே இப்போ என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ண போகிறோம். ஆர் கொடுக்குறோம், என்டர் அடிச்சுட்டு ரொட்டேஷன் அங்கே எவ்வளோ 180 கொடுக்குறோம்.
தான் ரொட்டேட் ஆகிடும். ஸோ இந்த ஃபோர்க்கையுமே இந்த சென்டரில் இதில் தான் உட்கார வைக்கும். இப்படி உட்கார வைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எலிவேஷனுக்கும் டாப்புக்கும் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ உட்கார வச்சாச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எடிட் பண்ண முடியும். இல்லைன்னா எதுவும் எடிட் பண்ண முடியாது. இல்லை சாரி, எக்ஸ்ப்ளோர் கொடுக்குறோம். எக்ஸ்ப்ளோர் செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும்போது இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுங்கள். என்டர் அடிச்சிட்டிங்கன்னா இது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் ஆகுது. இப்போ இந்த பிளானை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்டாப்பிங்கை பொறுத்த வரைக்கும் செக்ஷன்லாம் போனோம்னா நம்ம வந்து லைனாகவே தான் போட போகிறோம். ஸோ அதனால ஆல்மோஸ்ட் வந்து எந்தெந்த போர்ஷன் அந்த அவுட்டர் லைன்ஸ் மட்டும் தான் தெரியும். மற்றபடி இன்னும் இன்னராக இருக்கிறதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் ஹிடன் லைனாக மாற்றணும். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து வேற ஒன்றும் இதில் வந்து இருக்காது. ஸோ ஸோ இப்போ கொஞ்சம் எடிட் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கும். இந்த சென்ட்ரல் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் பிளாக்கோட இந்த ஏரியா, இந்த போர்ஷன்லாம் தெரியாது உங்களுக்கு. இதெல்லாம் ஹிடன் ஆகிடும். எல்லாமே 2 லைன் இருக்கும். அதனால் 2 டைம்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. சரிங்களா? இது போல் இருக்கணும். ஆக்சுவலாக அந்த டாப்லேருந்து பார்க்கும்போது இந்த போல்ட் இருக்கு இல்லையா, இந்த பின்னு வந்து டாப்லேருந்து பார்க்கும்போது இந்த காலர் முழுசாகவே தெரியும். ஸோ அந்த காலரோட டயா எவ்வளவோ அந்த டயாவுக்கும் சர்க்கிள் வந்து போட்டுருங்க. இதை சென்டராக வச்சுக்கிட்டு எவ்வளோ சர்க்கிள் டயா வந்து 55ஆ, அதாவது டி கொடுத்துட்டு இன்டர் வச்சுட்டு 55 கொடுத்துட்டு அந்த சர்க்கிளை போட்டு இந்த போல் தெரியும். இப்போ இந்த சென்ட்ரல் லைன்லாம் தூக்கிடுங்க. இனிமேல் இதெல்லாம் தேவையில்லை. இந்த லைன்லாம் எக்ஸ்டென்ஷன் லைன் அது இருக்கட்டும். இதை எடுத்துருங்க. இதெல்லாம் எடுத்துருங்க. சென்ட்ரல் லைன் மட்டும் இருக்கட்டும். இப்போ இது போல் போட்டு போகிறோம். அதுபோல் இந்த லைன் எல்லாமே இது எல்லாமே டேஷ்டாக மாறணும். இப்படி போட்டுங்க, டேஷாக மாற்றிருங்க. அதெல்லாம் அதில் 2 லைன் இருக்கிறதுனால அது உங்களுக்கு அப்போ தெரியும். இல்லைன்னா ஒரு லைன் டெலீட் பண்ணி பாருங்கள். இப்போ போயிட்டு இதை டேஷாக மாற்றிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக டேஷ் தெரியல கூட பரவாயில்ல, அப்படியே போட்டுங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் டேஷ் லைனாக தான் தெரியும், ஹிடன் லைனாக தான் தெரியும். ஸோ இதை டேஷாக மாற்றிட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. இந்த ஃபோர்க்கு ஃபுல்லாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோர்க்கோட இந்த எண்ட்லேயும் இந்த ஷார்ப்டை இன்செர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்லாட் காட்டணும். ஸோ அதனால இந்த லைனை ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஷார்ட்டோட டயா 50 mm கொடுத்தாலும் 25க்கு ஆஃப்செட் பண்ண போகிறோம் இந்த லைனை. இதை நம்ம பிளாக் பண்ணலை, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை, அதனால அது ஒன்றும் பண்ண இல்லை. பண்ணாச்சு. ஸோ இதை டெலீட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இப்போ வேணால் ஒரு லைன் போட்டுக்கலாம். சென்ட்ரல் லைன் இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் போடுங்க போதும். இதை போயிட்டு ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஆஃப்செட் 25 mm 25 கொடுங்க. ஏன்னா ஷாப்டோட 50 mm இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒரு லைன் போட்டுங்க. போட்டுட்டு இந்த போர்ஷன் எல்லாம் ட்ரிம் பண்ணிடுங்க. இந்த ஷாப்டோட இந்த போர்ஷன்லாம் இதெல்லாம் ட்ரிம் பண்ணிடுங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்துருங்க. டெலீட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஷாப்ட் வந்து ஆக்சுவலாக இதுக்குள்ளார
ஹிட்டனை தான் தெரியும், ஷார்ப் வெளியில் தெரியாது. அதனால தான் ஹிட்டனில் என்ன பண்ணுறது, டேஷ்டாக மாற்றிடுங்க. தென் இந்த லைனையுமே டேஷ், ஏன்னா இதுவுமே வெளியிலேருந்து தெரியாது, அதனால இதுவுமே ஹிட்டன் லைனாக மாற்றிடுங்க. ஸோ இந்த மாதிரி இதை ஃபினிஷ் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஹிட்டன் லைனாக மாற்றுறதா இது தெரியல, பட் அந்த இடத்துல லைன் ஆக்சுவலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது போல் போட்டுட்டு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த டாப் வியூ ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இந்த டாப் வியூவில் ஃபினிஷ் பண்ண பிறகு இதுக்கப்புறம் டைமென்ஷன் மட்டும் போடணும். டைமென்ஷன் உங்களுக்கு தெரியும், லீனியர் டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும். சரி, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில டைமென்ஷன்லாம் பண்ணுறேன். இப்போ இந்த எண்டுலேருந்து இந்த சென்டர் வரைக்கும் அதான் டைமென்ஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகுங்க. ஸோ இதை வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த சென்டருக்கும் இந்த சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் காட்டணும், அந்த டைமென்ஷன் காட்டணும். இது வந்து கண்டினியூஸில் காட்டணும், நம்ம பிரேக் ஆகக்கூடாது. ஸோ அதை கண்டினியூஸ் டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் போயிட்டு இந்த அன்வர்டன் இருக்கும், இதில் போயிட்டீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இருக்கும் இந்த கண்டினியூஸ் டைமென்ஷன். ஸோ இதை போயிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் எங்கே வேணுமோ அந்த பாயிண்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இது வந்து 40 mm. அதை கண்டினியூஸாக தான் கொடுக்கணும், அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணுங்க. அதுபோல் லீனியர் டைமென்ஷனில் இந்த டிஸ்டன்ஸ் கொடுங்க. $15 mm. அதே திரும்ப கண்டினியூஸில் போட்டு இந்த ஹைட்டை சாரி கண்டினியூஸில் போயிட்டு இங்கே இந்த எண்டை மட்டும் அப்போ அதை எஸ்கேப் ஆனதுனால திரும்ப வெளியில் வந்துருச்சு. ஒரு கண்டினியூஸ் டைமென்ஷன்லேயே கொடுத்துக்கலாம், நாம் ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரைட்டாக கொண்டாந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இது லீனியர் டைமென்ஷன் இப்படி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஃபோர்க்கெல்லாம் வந்து அதெல்லாம் சிலிண்ட்ரிக்கல் காம்பவுண்ட், அதெல்லாம் வந்து சர்க்குலராக தான் நம்ம டைமென்ஷன் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஸோ இதை போய்ட்டு லீனியரில் போய்ட்டு இப்போ இந்த ஷாஃப்டோட டயாவுக்கு நான் வந்து பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக அந்த ஷாஃப்டோட டயா 50 mm. ஸோ இதை லீனியரில் போய்ட்டு இந்த தள்ளி வச்சுக்கோங்க, ப்ளேஸ் பண்ண வேண்டாம், தள்ளி வச்சுக்கிட்டு இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிற இங்கே இருக்கும் பாருங்க, இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிற கீயை மட்டும் டைப் பண்ண போகிறோம். டைப் பண்ணி என்ட்ரு அடிச்சிட்டோம். என்ட்ரு அடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும், ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு 2% சிம்பிள் கொண்டு வாங்க, ஒரு சி பிளேஸ் பண்ணுங்க. இப்போ இதோட வேல்யூ எவ்வளவு, 50 mm. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ட்ரு கொடுத்துட்டேன்னா எனக்கு அந்த சிம்பிள் கிடைக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், டயா 50. ஸோ ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின். நான் இப்போ இந்த எண்டை பண்ண போகிறேன், லீனியர் டைமென்ஷனில் பண்ணிவிட்டு இதை அப்படியே தள்ளி வச்சுக்கணும், ப்ளேஸ் பண்ணிடக்கூடாது. இப்போது டெக்ஸ்டில் உள்ள டி டைப் பண்ணுறோம், டைப் பண்ணி என்ட்ரு அடிச்சுட்டு இப்போ இதோட டைமென்ஷனை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டு 2% சிம்பிள், ஒரு சி, அதில் வேல்யூ கொடுத்து என்ட்ரு அடிச்சோம்னா இப்போ அது கிடைக்கும். அதை நம்ம கன்வீனியன்ட் லொக்கேஷனை போய் ப்ளேஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ இது போல் இப்போ டயாமெட்ரல் காம்பனண்ட்டெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து டைமென்ஷன். லீனியர் காம்பனண்ட் ஒரு ப்ராப்ளம் கிடையாது, இந்த எக்ஸ்டென்ஷன் பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறது தான். பட் இது போல் சர்க்குலர் காம்பனண்ட்டெல்லாம் இந்த மாதிரி தான் நம்ம டைமென்ஷன் பண்ணணும். அதுபோல் இந்த ஆர்க் சர்க்கிள்லாம் அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க. அது போயிட்டு இந்த இப்போ டயாமீட்டர் என்னன்னா டயாமீட்டர் போயிட்டு இந்த சர்க்கிளை சூஸ் பண்ணுங்க. அதுபோல் ரேடியஸ் வேணும் அப்படின்னா ரேடியஸில் போயிட்டு எந்த ஆர்க்கோட ரேடியஸ் பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக சர்க்கிள்லாம் டயாமீட்டரில் பண்ணணும், ஆர்க்கெல்லாம் ரேடியஸில் பண்ணணும். ஸோ அது போல் எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. ஸோ இவ்வளவு தான் இந்த யூனிவர்சல் கப்ளிங்கோட அசம்பிள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் இதில் இன்னும் அந்த டெக்ஸ்ட் டைப் பண்ணுறது, டைட்டில், இதெல்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும். அதனால் அதை நான் ஏற்கனவே இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் அதெல்லாம் வந்து அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.